Hello friends, welcome back to Thanumani Vlog. இப்போ ஒரு ஃபுடி vlog தான் வந்திருக்கோம். ஆக்சுவலாக வந்துட்டு வால்பாறை ரோட்ல நிற்கிறோம். சரியான பசி. நம்ம கிராமத்து விருந்து மீன் குழம்புடன் சாப்பாடு அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கே தான் வந்து இப்போ நம்ம வந்து சாப்பிட வந்திருக்கோம். உள்ள என்ன ஸ்பெஷாலிட்டினா எல்லாமே வந்துட்டு மண்பானையில் தான் செஞ்சுருக்காங்க. ஈவன் நம்ம குடிக்கிற தண்ணி கூட பார்த்தீங்கன்னா வந்துட்டு மண்பானை கிளாஸில் தான் கொடுக்குறாங்க. நம்ம உள்ள போய் பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸோட போஸ்ட்டும் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க நம்ம உள்ளே போகலாம். ஓகே, முதல்ல வாழைலையை நம்ம நல்லா போட்டு நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரியே வாழை வந்திருக்கு. இங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரியே வந்துட்டு இந்த மண்பானை கோலையில் தான் நமக்கு வந்துட்டு குடிக்கிற தண்ணி கூட கொடுக்குறாங்க. சோயா கூட்டு, எள்ளு துவையல், ஊறுகாய், உப்பு. இதை பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு பசியை தூண்டிகிட்டு இருக்கு. இது என்ன மீனுமா? இது வந்து ரோகு ஃபிஷ் அப்படின்றாங்க. ஸோ குழம்புல இருக்கிற மீன் ஃபஸ்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ரைஸ் வித் மீன் குழம்பு வந்து நம்ம சேர்த்து நம்ம வந்து டேஸ்ட் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் போட்டு தான் பண்ணுறாங்க, தெரியுதுங்களா? சின்ன வெங்காயம் வித் இந்த தேங்காயும் அரைச்சி ஊற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பைட்டு. அருமை. உப்பு வந்து வச்சுருக்காங்க, பட் ஆனால் உப்பு தேவைப்படாது, கரெக்டாக இருக்குது உப்போட லெவலெல்லாம். இப்போ நம்ம இந்த குழம்பு மீனையும் வச்சு நம்ம வந்துட்டு ஒரு பைட் டேஸ்ட் பண்ணுவோம். மீன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கொஞ்சம் அந்த காரமும் கொஞ்சம் நல்லா தூக்கலாக இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் காரம் ரொம்ப விரும்புகிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்த வந்து சாப்பிட்லாம். இப்போ அப்பளத்தோட ஒரு பைட், அப்பளம் ப்ளஸ் மீன் ஒரு பீஸ் வச்சு ஒரு பைட். செம்மையாக இருக்குது. இது வந்து எள்ளு துவையல்ன்றாங்க. எள்ளு துவையலும் நல்லா இருக்குது. இது எள்ளு துவையல் வந்து நம்ம சாப்பாட்டோட பிசைஞ்சு சாப்பிட்டு பார்ப்போம். ஆக்சுவலாக எள்ளு சாதம், எள்ளு துவையிலும் அந்த சாதத்தையும் பிசைஞ்சு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்ப பிஸியாக இருக்குது பாருங்கள், பயங்கர கூட்டம். ஆக்சுவலாக சண்டேன்றதெல்லாம் வந்துட்டு கூட்டம் அதிகமாகவும் இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு இந்த ஃப்ரைடு மீன் வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், மீன் பாருங்கள், அப்படியே கையிலேயே வந்துட்டு முறுமுறுட்டு நல்லா சூப்பராக இருக்குது. ஈவன் அந்த மீனில் இருக்க அந்த முள் கூட பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சிருக்கு. அப்படியே கடிக்கும்போது வந்து நல்லா அப்படியே ரவை மாதிரி நல்லா அரைஞ்சிடுது. இது வந்து சோயா கூட்டு. ஆக்சுவலாக பாருங்கள், தேங்காய் போட்டு ஒரு சில மசாலாலாம் போட்டு சோயா கூட்டு. இதுவும் அருமையாக இருக்குது. ஆக்சுவலாக எப்போயுமே நம்ம வந்து பிரியாணிட்டு எல்லா இடத்துலையும் போயிட்டுருப்போம். இந்த ஹோட்டலில் வெறும் மீன் மட்டும்தான் இங்கே வந்துட்டு ஃபேமஸ். வேறு எந்த சைட் டிஷ்ஷுமே கிடையாது. ஒன்று இந்த மாதிரி கூட்டு எதாவது வைப்பாங்க, மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழம்பு மீனோ இந்த வறுத்த மீனோ வந்து எப்போயுமே இருக்கும். ஸோ மீன் பிரியர்கள் யாராவது இருந்தீங்கன்னா, மீன் பிரியர்களில் நான்வெஜ் பிரியர்கள் எல்லாருக்குமே வந்து இந்த இடம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த இடத்தோட லொக்கேஷன் வந்துட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஷேர் பண்ணிடுறேன். இந்த சைடு வால்பாறை போகும்போது கண்டிப்பாக இந்த இடத்த விசிட் பண்ணுங்கள், சாப்பிட்டு போங்க. நான் எப்படி ரசிக்கிறேனோ அந்த மாதிரி நீங்களும் ருசித்து சாப்பிடுங்க. சாப்பாடு சாப்பிட்டு நான் வெளியே வந்தாச்சு. சாப்பாடு அருமையாக இருந்தது. இதை நான் சொல்கிறத விட இங்கே ரெகுலராக வந்துட்டு சாப்பிட்ற கஸ்டமரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்கள். என்னோடய பேர் தயால்னுங்க. இந்த பகுதியோட பிரபல ஓவியருங்க. ஓகே. நான் ரொம்ப காலமாக இங்கே சாப்பிட்ருக்கேன். சரி. ரொம்ப தரமாக இருக்கும், சாப்பிட்டா திருப்தி இருக்கும். விருந்து சாப்பாடு சாப்பிட்டது போல் அருமையான திருப்தியாக இருக்கும். ஓகே. அதாவது வந்து ரொம்ப இயற்கையான தரமான பொருள்களை வச்சு தான் சமையலில் பண்ணுறாங்க. சரி. பார்த்தீங்கன்னா புளியெல்லாம் பார்த்தீங்கன்னா குடம்புளி போடுறாங்க. அதே மாதிரி இயற்கையாக விளைஞ்ச காய்கறிகள் தானியங்களை வச்சு தான் இது எல்லாமே பண்ணுறாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது ஒரு தடவை சாப்பிட்டோன்னா ரெகுலராக திரும்ப திரும்ப இங்கே தான் சாப்பிடணும்னு தோணும். நாக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு எச்சு ஊறும். கண்டிப்பாக சாப்பிட்டே இருக்கலாம்.
அவர்கிட்ட சில வகை சாப்பிட்டோம்னா ஒரு 4 தடவை சாப்பிட்டோம்னா போர் அடிச்சிடும். ஓகே. ஆனால் இங்கே டெய்லி ரெகுலராக சாப்பிட்றோம். மீண்டும் மீண்டும் சாப்பிட்றதுல தான் நம்மளுக்கு ஒரு விருப்பம் வந்துட்டு இருக்கு. சரி. இது எல்லாருக்கும் சென்றடையணும், அதுக்காக நான் இறைவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்துட்டு ஒரு பெயிண்டிங் ஒன்று பார்த்துருக்கோம். ஃபுல்லாக வந்துட்டு பென்சில்லையே ஸ்கெட்ச் பண்ணது. அது வந்துட்டு நம்ம அண்ணன் பண்ணது தான். அந்த மாதிரி பெயிண்டிங் சப்போஸ் வேணும்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். பெயிண்டிங் பென்சில், சார்கோல், ஆயில் பெயிண்டிங், போர்ட்ரேட்டு, லேண்ட்ஸ்கேப்பு, லைவ், ஓகே, மேக்ஸிமம் எல்லாம் பெயிண்டிங் பண்ணுறேன் சார். நிறைய கலெக்ஷன் நம்மகிட்ட இருக்குது. சரி. எதுனாலும் பண்ணிக்கலாம். உங்கள் நம்பர் நீங்களே சொல்லிவிடுங்க. 7395811121. நான் அவரோட ஃபோன் நம்பரையும் நேமையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கும் வந்து சப்போஸ் பென்சிலில் வந்துட்டு பெயிண்டிங் வேணும், உங்களோட ஓன் ஃபோட்டோவே வந்து பெயிண்ட் பண்ணி தரணும் அப்படின்னாலும் நீங்கள் டைரெக்டாக அவரை காண்டாக்ட் பண்ணலாம். அதுக்கேற்ற சார்ஜஸ் மினிமலாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மினிமம் தான் சார் இருக்கும். ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் see you soon in another new video. Until then, bye. சாப்பிட்டோன்னே உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப சாப்பிட்ட மாதிரி தான் இங்கே வந்தால் ஃபீல் ஆகும். ஏன்னா வந்துட்டு அவ்வளோ அருமையாக இருக்குது சாப்பாடு. ஸோ சாப்பிட்டோன்னே உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ஆகணும் அப்படின்னா நம்ம பக்கத்துலேயே அண்ணன் இருக்கார். நம்ம அண்ணன் கடையில் நீங்கள் பீடா போடலாம். நான் ஒரு ஆய் சொல்லுங்கள். ஓகே, பீடா போட்டு சாப்பிட்டீங்கன்னாக்கா சாப்பிட்ட ஜீரணம் ஆகிடும். மறுபடியும் வேணும்னா இங்கேயே வந்து சாப்பிட்லாம், ஒரு கட்டு கட்டிடலாம். ஓகேவா?